अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வேஸ்டான திங்ஸை ரீயூஸ் பண்ணுற ஐடியா தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க வேஸ்ட்டு டின்னெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ என்கிட்ட டின் இல்லை, இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் இந்த பாக்ஸை வந்து நான் ரீயூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் டின்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா. ஸோ இதோட மேல் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறேன். நல்ல குவாலிட்டியாக நல்ல திக்கான பாக்ஸ் தான் இது. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளெலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓரங்களை வந்து நீஸிங்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளாஸ்டிக் டப்பா அப்படிங்கும்போது நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டப்பா உங்ககிட்ட இல்லைனாலும் உங்ககிட்ட ஏதாவது மில்க் பவுடர் டின்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிராஃப்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேக்ஸ் மேலே வந்துட்டு ஒயிட் ஃபெவிகால், அதாவது நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த லிக்யூடை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த பேப்பர் எல்லாத்தையுமே இது மேலே வந்து ஒட்ட போகிறோம். பேப்பரை வந்து மேலே ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ஃபெவிகால் அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா பேப்பர் வந்து நல்லா வந்துட்டு இதோட ஒட்டிடும். இந்த ப்ராசஸ் பண்ணாமலே கூட நீங்கள் அந்த ஸ்டோனை வந்து இதில் ஒட்டலாம். இது பண்ணிவிட்டு நம்ம ஒட்டும் போது உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஒரு பிளாக் கலர் தெரியும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒட்டிட்டு வந்தாச்சு. நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த வாய் சைடில் இருக்கிற இந்த பேப்பர் எல்லாமே அப்படியே மடிச்சுட்டு அதுலேயுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து அப்படியே நம்ம இது மேலே அடிக்க தேவையில்லை. கொஞ்சோண்டு பெயிண்ட் எடுத்துகிட்டு அது கூட நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் அப்ளை பண்ணாலே போதும். என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஃபெவிக்ரில் கம்பெனியில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பிளாக் இல்லை டார்க் ப்ளூ இந்த மாதிரி என்ன கலர் வேணாலுமே நீங்கள் இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேப்பர் மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்து வரணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெயிண்ட் பண்ணியாச்சு. நம்ம உள்ளுக்குள்ளே அந்த பேப்பரை மடித்து ஒட்டியிருந்தோம் இல்லையா, அந்த சைட்லேயுமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்துட்டு அப்படியே காய வச்சு எடுத்து வந்துடலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இது மேலே தான் நம்ம வந்துட்டு இந்த கற்களை வந்து ஒட்ட போகிறோம். நீங்கள் கற்கள் இல்லை ஜல்லிக்கல் அந்த மாதிரி என்ன கல் வேணாலுமே இதில் ஒட்டலாம். உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். நான் இதை ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் ஃபெவிபாண்ட் மேலே ஒட்டும் போது உங்களுக்கு சீக்கிரமே ஒட்டும். இந்த பேக்ஸ் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கற்களை வச்சு தான் ஒட்டி ரெடி பண்ண போகிறேன். இந்த கற்கள் வந்து இங்கே கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கிற இடத்துல மணல் சலிக்கும் போது அந்த மணலிலிருந்து கிடைச்ச கல் தான் இது. ஸோ இந்த மாதிரி கல் சிப்பி அதெல்லாமே கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அதை வந்து தூக்கி போடாதீங்க. நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நல்ல அழகான இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸை வந்து ரொம்ப அழகாக நம்ம ரீயூஸ் பண்ணலாம், அழகான ஒரு பொருளாக மாற்றலாம். இதெல்லாம் நம்ம வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளே அதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஹாப்பினஸ் வந்து நமக்கு வந்து நிறையவே கிடைக்கும். நம்மளே ஒரு பொருளை ரெடி பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சேனலோட கண்டென்ட்டுமே அதுதான். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க.
நிறைய டிஐஒய் கிராஃப்டோட ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. சீக்கிரமே வந்துட்டு அது ஒரு சண்டே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுபோல் நிறைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தது, அதாவது நிறைய மெயில் பண்ணி சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் நம்மளோட டோர்மேட் வீடியோ, நம்மளோட கிராஃப்ட் வீடியோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம், டைம் போனதே தெரியல அப்படிங்கிற மாதிரி மெயில் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப படிக்கையில் ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களே வந்து 15 டோர்மேட் ரெடி பண்ணியிருக்கேன், 10 டோர்மேட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஃபோட்டோஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருந்துச்சு. ஸோ உங்களோட நேரங்களை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நம்ம சேனலும் ஒரு காரணமாக இருந்திருக்குங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் வந்து நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் நான் ஆக்டிவாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் அண்ட் ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ தொடர்ந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்காக வீடியோ பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே ரெடியாக இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை ஃபுல்லாகவுமே நான் வந்து சின்ன கற்கள் பெரிய கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவுமே ஒட்டிட்டேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே கல் ஒட்டுறது மட்டும்தான் நமக்கு வேலை. இப்போ ஒட்டியாச்சு. இது அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். உங்ககிட்ட கற்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி கல்லை வந்து ஒட்டிட்டாலே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரில் ஒரு யூனிக்கான பீஸாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டாலிக் லுக் இருக்கா மாதிரி கிளிட்டரிங் கலராக எடுத்திருக்கேன். அதே ஃபெவிக்ரில் கம்பெனியில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலர் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு கல் ஒவ்வொரு கலரில் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல் ஒரு கலரில் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த பாக்ஸில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மணி பிளான்ட் வச்சோன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம அழகாக வளர்க்கலாம். பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்கும். அதுபோல் இன்டோர் பிளான்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம வளர்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் அது எல்லாமே நம்ம ரெடி பண்ணும்போது அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்டோன், அந்த சிப்பி அதில் பண்ணின அந்த டெக்கரேட்டிங் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இப்போ ப்ளூ கலர் கொடுத்ததுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டோனை கலர் பண்ணாமல் கூட அதோட நேச்சுரல் கலரோடு அப்படியே விட்டு வைக்கலாம். ஸோ அது போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கலர் பண்ணியாச்சு. பிங்க் அண்ட் ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டோனுக்கு ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி ரேண்டமாக வந்து கலர்ஸ் பண்ணியிருக்கேன். கலர்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்ணுக்கு வந்து ஒரு பிரைட்டான ஒரு லுக்கில் ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு ஷேப்பில் அதுவும் கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து காயறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மணல் ஃபில் பண்ணி நான் வந்து ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா மணி பிளான்ட், இன்டோர் பிளான்ட் அதெல்லாம் இல்லை. ஸோ மணி பிளான்ட், இன்டோர் பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு நீங்கள் அதை அழகாக வளர்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சரில் ரொம்ப அழகாக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ் இந்த கல்லெல்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட மணி பிளான்ட் அதெல்லாம் இல்லைனாலுமே நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலான பிளான்ட்ஸ் இதில் போட்டு வைக்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.